அவங்க தான் புகார் கொடுக்குறாங்க. புகார் கொடுத்து இந்த மாதிரி கொழுந்தன் தான் வந்து மேலே கூரை மேலே ஏறி ஓட்டை பிரிச்சுட்டு பெட்ரோல் அப்படி ஊற்றிட்டான், அதனால் இறந்து போயிட்டாருன்னு அந்த அம்மா புகார் கொடுக்கும். அதுக்கப்புறம் கேஸ் வருது. கேஸ் வரும்போது இந்த இதெல்லாம் இதே மாதிரி எவிடன்ஸ் வந்துருச்சு. எவிடன்ஸ் வந்தால் அந்த அம்மா வந்து சாட்சி சொல்லுது, இவன் தான் மேலேருந்து ஊற்றுனா, நான் சொன்னேன் டே இப்போ ஊற்றாதடான்னு நான் அவ்வளோ சத்தம் போட்டேன். அவனை அப்போ நல்லா வெளிச்சம் வேலை இருந்துச்சு, நல்லா வெளிச்சம் எனக்கு தெரியுது, இவன் தான் தெரியுது, இது கீழே வர தீயறியுது இல்லையா, அதனால் வெளிச்சத்தில் அவனை யாருன்னு எனக்கு அடையாளம் தெரிஞ்சிச்சு. நான் கூப்பிட்டு ஊற்றாத பெட்ரோல் ஊற்றாத நிறுத்துன்னு எவ்வளோ சத்தம் போட்டேன். அப்படியே அவன் நிறுத்தலை, எல்லா பெட்ரோலும் ஊற்றிட்டு அப்புறம் தான் அதாவது ரெண்டு பேரும் அங்கேயே முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவன் எண்ணத்தோடு செயல்பட்டுருக்காங்கிற மாதிரி கடைசியில் முடிவு வந்துடும். இந்த மாதிரி ஒரு அந்த லேடியை பார்த்தீங்கன்னா தீக்காயம் உடம்புல அந்த அம்மா வந்து சொல்கிறத நீங்கள் பொய் சொல்கிறாங்கன்னு சொல்கிறதுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை.